படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இரக்கம் நிறைந்தவரே, உம்முடைய உயிர்ப்பை முற்றிலும் நம்பாத, யார் சொல்லியும் கேட்காத, வியந்து பார்த்து நம்ப இயலாத தன்மை கொண்டவர்களை நீர் பலம் பொருந்திய மிகப்பெரிய பணியை ஒப்படைக்கிறீர். நம்பிக்கை இல்லை, உயிர் துடிப்பில்லை, தைரியமான வாழ்வு இல்லை, படிப்பறிவு இல்லை, எந்த ஒரு தனித்திறமையும் இல்லை. எந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே படிப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க அவர்களை தெரிந்து கொண்டீர். மீது கொண்டிருந்த நம்பிக்கைதான் காரணம். அவர்களுக்கு பலம் கொடுக்க முடியும், அவர்களுடைய பலவீனத்தை களைய முடியும், அவர்களை பய உணர்வுகளை எடுத்துவிட முடியும். அவர்களுக்கு தனித்திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் என்றும் அவர்கள் கூடவே இருப்பேன். அவர்களின் செயல்பாடுகளோடு என் செயல்கள் இணைந்திருக்கும். உலகினர் பார்ப்பது போல நான் அவர்களை பார்க்கவில்லை. அவர்கள் அத்தனை பேரும் அவருடைய குறைகளைத்தான் பார்க்கிறார்கள். நான் அதை களைந்து விடுவேன். உடல் அளவில் அவர்கள் இகழ்ச்சியாக இருக்கலாம், அவர்களை நான் எழுச்சியாக மாற்றுவேன். ஆண்டவரே, உமது பலத்தால் நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய தனிப்பட்ட கரிசனையை பெற்றவர்கள் எப்படி இறையாட்சி அகில உலகிற்கும் அமைத்தார்கள். ஆண்டவர், எங்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களை களைந்து உம்முடைய பலத்தால் இன்று முழுவதும் நிரப்பி வழிநடத்தும். ஆமேன்.